உங்களோட டெசிஷனை தொடர்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. உங்களுடைய மனசில் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். சிம்சோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, தீர்க்க தரிசனமாக ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தார், பெலிஸ்தர்களை இவன் தான் என்ன பண்ணுவான், முடிப்பான்னு சொல்லி. ஆனால் டெசிஷனில் சிம்சோனுக்கு இது கிடக்குது, ஆண்டவர் சொல்லிட்டார் அது நடந்துடும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டாப்புல. டெசிஷனில் ஆண்டவர் கை வைக்கவே இல்லை. தீர்மானம் எடுப்பது நீங்கள். உங்கள் நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்களேன், தீர்மானம் எடுப்பது நான். டெசிஷன்றது உங்களுக்குள்ளே நீங்களே ஏற்பாடு பண்ணி உள்ளிருந்து வரணும். யாரோ ஒருத்தர் உங்களை கீழ்ப்படுத்துகிற மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாதுன்னு பைபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுது. பிதாவாகிய தேவனே பழத்தை ஏவாள் பறிக்க போகிறப்ப என்ன பண்ணலையா, தடுத்தாரா? தடுக்கலை. ஏன் தடுக்கலை? தேவனுக்கு என்னென்னா உன்னோட டிசிஷன் படி தான் உன் வாழ்க்கை நடக்கணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் ஒரே செகண்டில் எல்லாரையுமே ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திடலாம்ல. ஆனால் ரட்சிப்பு என்பது என்னது தான், இதில் தான் இருக்குது, தீர்மானத்தில் தான் இருக்குது.